பெரிய டேங்க் வச்சுருக்கீங்களா, உங்களுக்கு வந்து பெரிய ஃபில்ட்ரு பண்ணணும், அதே நேரத்தில் ஒரு காசு கூட செலவு இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க முடியும். இப்போ இந்த ஃபில்ட்ரு எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி காட்டலாம். வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு இந்த டேட்டியான வாட்டரை எப்படி மாற்றுறேன் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த அழுக்கான தண்ணியை மாற்றுறதுக்கு ஒரு வீட்டில் இருக்க ஒரு சாதாரண தண்ணி கேன் ஒன்று எடுத்துக்கிடுங்க. வேஸ்ட்டாக இருக்க தண்ணி கேனு அழுக்காக இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணிக்கிடுவோம். முதல்ல ஃபுல்லாக க்ளீன் பண்ணால் தான் நம்ம மேலே அழுக்கு எதுவும் தங்காமல் நமக்கு வந்து இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா டாப் அந்த மாதிரி அறுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம உள்ளே எல்லாத்தையும் உள்ளே போட முடியும். அதேமாதிரி கீழேயும் ஒரு சின்ன ஹோல், பெரிய ஹோலாகவே போட்டுக்கணும். ஏன்னா அப்போ தான் வாட்ரு வந்து ஃபாஸ்ட்டாக ஃப்ளோ ஆகும். அதில் நான் ஒரு சின்ன டப்பா வச்சு கவர் பண்ணிக்கிடுறேன். இதாக இருக்கலாம். அதை சுற்றி நான் கொஞ்சம் பிளாஸ்டிக் வச்சும் ஒட்டிக்கிடுறேன் தீயில காஞ்சி. அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே ஒரு சப்ஸ்ட்ரேட்டு, நல்ல பெரிய கல், ஏற்கனவே யூஸ் பண்ண நல்ல பெரிய பெரிய கல், நம்ம ஃபிஷ் டேங்க் யூஸ் பண்ணது, அது கூட ஸ்பாஞ்சி, அப்புறம் சின்ன சப்ஸ்ட்ரேட் வச்சுருக்கேன் கொஞ்சம். இது இவ்வளோ தான். தேவைன்னா சார்கோல் ஆட் பண்ணிக்கலாம். சார்கோல் ஆட் பண்ணால் வாடை இருக்காது, இன்னும் ஃபில்டர் ஆகும். முதல்ல இந்த சப்ஸ்ட்ரேட்டை கீழே போட்டுக்கிட்டேன். அந்த அவுட்லெட் பக்கத்தில் ஒரு பெரிய கல் வச்சுருக்கேன். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கல் எதுவும் அது வழியாக போகாது, அது ஒரு சின்ன அடைப்பு மாதிரி உங்களுக்கு இருந்துக்கிடும். கீழே எதுக்கு பெரிய கல் வச்சேன்னா தண்ணி அப்போ தான் ஃப்ளோ வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, பழைய கொசுவலை அதை நல்லா கழுவி எடுத்து அதை மேலே ஒரு லேயராக போட்டுக்கிடுறேன். இதில் உங்களுக்கு ஃபில்டர் ஆகும். அதே நேரத்தில் எல்லாம் வீட்டில் உள்ள நம்ம பொருள் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். எக்ஸ்ட்ராவாக தேவைன்னா நம்ம வேறு ஏதாவது வாங்கிக்கலாம், சார்கோல் அந்த மாதிரி. இப்போ இது பார்த்திங்கன்னா சின்ன கிராவல் இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதை மேலே ஒரு லேயராட்டு நான் படிய வச்சுக்கிடுறேன். இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்த லேயராக நிறைய லேயர்ஸ் நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபில்ட்ரேஷன் இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா சாதாரண டஸ்ட்ரு, நம்ம யூஸ் பண்ணுற கடைகளில் கிடைக்குங்களா, ஸ்கூலில் யூஸ் பண்ணுற டஸ்ட்ரு, அந்த டஸ்ட்டரை வாங்கி நிறைய வச்சுக்கிறேன். அப்புறம் தேவையில்லாத ஒரு பழைய ஃபில்ட்ரு ஒன்று கிடந்துச்சு, வேணால் வைக்கலாம். இல்லை நீங்கள் டஸ்ட்ரு ஃபுல்லாக சுற்றி வச்சு அதேமாதிரி பண்ணிக்கலாம். நல்லா ஒரு செட்டப் பண்ணிட்டேன். அப்புறம் பழையபடி மேலே கொஞ்சம் பெரிய கல் வச்சு சப்ஸ்ட்ரேட்டு, காரணம்னா தண்ணி ஃப்ளோ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. பழையபடி சொன்ன மாதிரி இருந்த ஒரு மிச்சம் இருந்த கொசுவலை, அந்த கொசுவலையை எடுத்து நல்லா கழுவி அது மேலே வச்சுட்டேன். மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா டஸ்டர்லாம் சின்ன சின்னதாக வெட்டி பாதியாக வெட்டி மறுபடியும் மேலே போட்டுக்கிட்டேன். மறுபடியும் மேலே கல். ஆக்சுவலாக இதுக்கு மேலேயும் இன்னொரு டஸ்டர் லேயர் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன், அதை உங்களுக்கு வீடியோவில் காட்டலை. இந்த டஸ்ட்ரு எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 டஸ்ட்டுக்கு மேலே வாங்கியிருப்பேன். ஒரு 15 டஸ்ட்டுன்னு வச்சுக்கிடுங்களேன். எல்லாம் போட்டாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை லேயர் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், வரிசையாக எத்தனை லேயர் வச்சுருக்கேன்னு சொல்லி. இதுக்கப்புறம் ஒரு லேயர் ஆட் பண்ணி அதை நான் உங்களுக்கு காட்டல. அவ்வளோதான். வாட்டர் ஃப்ளோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காண்டி சாதாரண ஒரு தண்ணியை மேலோடி விட்டு பார்க்குறேன் டியூப் வழியாக. வாட்டர் ஃப்ளோ சூப்பராக இருக்குது, ஒரு பிரச்சனை கிடையாது. இந்த மூடி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, ஒரு வெட்டணும்ல ஒரு மூடி, அந்த மூடியும் நம்ம வச்சுக்கணும். ஏன்னா அது வழியாக அந்த டியூப் விட்டுனா தான் அந்த டியூப் வந்து கீழே விழாமல் அதை பார்த்துக்கிடும். இது போக பார்த்தீங்கன்னா மேலே ஏதாவது ஒரு சாதாரண பழைய ஒரு ஜேர்சி கிளாத் இருந்துச்சுன்னா அதை போட்டிங்கன்னா அதுவும் ஃபில்டர் பண்ண தான் செய்யும் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா செட்டப் நான் உள்ளே கொடுத்துட்டேன். ஒரு சப்மர்ஜ்டு பம்ப் மட்டும் ஒன்று வாங்கினா போதும், அதை மட்டும் வாங்கி கனெக்ஷன் கொடுத்தோம்னா போதும். இந்த வாட்டர் வந்து உங்களுக்கு நீட்டாக தெளிவாக. இப்போ பார்க்குறீங்க எவ்வளோத்துக்கு ஷாக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. இது தொடர்ந்து ஒரு 2 டேஸ் 3 டேஸ் நம்ம ஓட விட்டோம்னா போதும். இது வந்து ஈஸியான ப்ராசஸ்ஸு, எந்த செலவுமே கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா இது 1 டே ஓடி இருக்குது. 1 டே ஓடினதுமே அது சைடில் பார்த்திங்கன்னா பாசியாக இருக்கும். இந்த உங்களுக்கு இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன் அதை. இப்போ நீங்கள் வந்து தண்ணியில் உள்ள ஆல்கை, அதேமாதிரி தண்ணியில் உள்ள அழுக்கு, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாஞ்சில் படிகிறத பார்க்கும். இதுதான் நமக்கு சிம்பிளாக பண்ண ஃபில்ட்ரு. இது ஒரு 4 டேஸ் கழித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாயிரும். இன்னும் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி வேணும்னா இந்த வச்சு காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த அழுக்கெல்லாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் ஃபிஷ்ஷை பற்றியும் மோட்டர் சைக்கிள்ஸ் பற்றியும் ப்ரோட்டீன் பற்றியும் போடுறோம்.